வணக்கம் செல்லுங்களா. தேவன் எப்படி இந்த உலகத்தை படைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்களா? இப்போ அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கதைக்குள்ள போலாமா? அது ஒரு மிக மிக பழமையான காலம். இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா. எங்க பார்த்தாலும் ஜலமும் இருளும் மட்டும்தான் இருந்துச்சா. அந்த ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமா, ஜலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜலம்னா தண்ணீர். தேவனுக்கு இந்த உலகம் வெறுமையா இருக்குது பிடிக்கலையா. அதனால உலகத்துல ஒவ்வொன்னா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் வெளிச்சம் உருவாக்க நினைச்சு தேவன் வெளிச்சம் உருவாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லா இடமும் வெளிச்சம் வந்துச்சு. தேவன் வெளிச்சத்துக்கு பகல்னும் இருளுக்கு இரவுன்னும் பெயர் வச்சாங்க. அப்படியே 2ஆம் நாளும் வந்துச்சு. தேவன் ஆகாய விரிவை ஜலத்துக்கு நடுவே உருவாக்குனாங்க. அந்த ஆகாய விரிவுக்கு வானம் சொல்லி பேர் வச்சாங்க. இப்போ 3ஆம் நாளும் ஆயிடுச்சு. தேவன் ஆகாயத்துக்கு கீழே இருக்க தண்ணீர்லாம் ஒரு இடத்துல போய் சேருங்க அப்படின்னு சொன்னோம். தண்ணிலாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்துடுச்சு. மத்த இடம்லாம் வெட்டாந்தரையா மாறிட்டு இப்படி சேர்ந்த ஜலத்துக்கு தேவன் சமுத்திரம்னு பேர் வச்சாங்க. வெட்டாந்தரைக்கு பூமின்னு பேர் வச்சாங்க. உங்களுக்கெல்லாம் சமுத்திரம் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல். இப்போ வெட்டாந்தரையை பார்த்த தேவன் அதுல புல் பூண்டுகள் கனிவிருட்சங்கள் எல்லாம் உருவாகட்டும்னு சொன்னாங்க. உடனே எல்லாமே பூமியில உருவாகிடுச்சு. இப்போ 4ஆம் நாளும் ஆரம்பிச்சிருச்சு. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உருவாக்க ஆகாயத்துல சுடர்கள் உருவாகட்டும்னு சொன்னாங்க. உடனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாயத்துல உருவாகிட்டு பகலையாள சூரியனுக்கும் இரவையாள சந்திரனுக்கும் கட்டளையிட்டாங்க. போய் 5ஆம் நாளும் வந்துட்டு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்கள், வானத்துல பறக்கும் பறவைகள் எல்லாம் உருவாகட்டும்னு சொன்னாங்க. ஒருவே நிறைய தண்ணீர்ல வாழும் உயிரினங்களும் வானத்துல பறக்கும் பறவைகளும் உருவாகி தேவன் அழகி பெருங்கன்னு சொல்லி அவைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாங்க. இப்போ 6ஆம் நாள் ஆச்சு. தேவன் பூமியானது ஜாதி ஜாதியாய் நாட்டு மிருகங்கள், ஊர் பிராணிகள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் பிறப்பிக்கட்டும்னு சொன்னாங்க. உடனே எல்லாமே பூமியில உருவாகிட்டு. உங்களுக்கு தெரியுங்க நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள்னா என்னன்னு? சிங்கம், புலி, கரடி, இப்படி காட்டுல உள்ளதெல்லாம் காட்டு மிருகம். நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய், பூனை இப்படிப்பட்டதெல்லாம் நாட்டு மிருகம். ஆமா, உங்களுக்கு காட்டு மிருகம் பிடிக்குமா இல்லைன்னா நாட்டு மிருகம் பிடிக்குமா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ தேவன் எல்லாம் படைச்சாச்சு. இனி இவைகளை ஆட்சி பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம சாயையே ஒரு மனுஷனை உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படியே தேவன் தம்முடைய சாய மனுஷனை ஆணும் பெண்ணுமா உருவாக்குனாங்க. தேவன் அவங்கள ஆசீர்வதிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அழுகி பெருகி பூமியை நிரப்பி உலகத்துல தேவன் படைத்த தண்ணீர்ல வாழும் உயிரினங்கள், வானத்தில் பறக்கும் பறவைகள், பூமியில நடமாகும்
சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டுக்குள் வீழ்ச்சி ஆசீர்வதிச்சாங்க. இதைகளை நீங்க சாப்பிடவும் செய்யணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம இப்போ மீனு, சிக்கனு, மட்டனு, பீஃப்னு இது விதமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, தேனம், புல் பூண்டுகள், கனிவிருட்சங்கள் எல்லாம் உலகத்துல படைச்சாங்கல்ல, அதையும் நீங்க சாப்பிடலாம்னு சொன்னாங்க. எல்லாரும் கீரை, காய், பழம் சாப்பிடுவீங்கல்ல. இவை நம்ம 6 நாட்களா தேவன் தன்னுடைய எல்லா ஆசையின்படி இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சாங்க. எல்லாத்தையும் தேவன் பார்த்தாங்க. எல்லாரும் ரொம்ப அழகா இருந்துச்சா. தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 7ஆம் நாளும் ஆயிடுச்சு. தேவன் எல்லாத்தையும் நல்லபடியா படைச்ச சந்தோஷத்துல 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்வு எடுத்தாங்க. அதனால்தான் நாம வாரத்துக்கு 7 நாளையும் அது 7ஆவது நாள ஓய்வு நாளையும் பின்பற்றுறோம். யாரெல்லாம் பரிசுத்தமான இந்த 7ஆவது நாள்ல தேவனை ஆராதிக்க போவீங்க? எல்லாரும் கண்டிப்பா போகணும், சரியா? தேவன் நமக்கு எவ்வளவு அழகான உலகத்தை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும்ல. எல்லாருக்கும் தேவன் உலகத்தை படைச்ச கதை பிடிச்சிருந்துச்சா? எவ்வளவு அழகான உலகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்கள. அதுதாங்க நாம இந்த உலகத்தை தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமா நினைச்சு அதை அழிக்காம பரிசுத்தமா பாத்துக்கணும். சரியா சொல்லுங்களா? கண்டிப்பா பாத்துட்டீங்கல்ல? யாரெல்லாம் இந்த உலகத்தை பத்திரமா பாத்துட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஓகே ஓகே சொல்லுங்களா? பாய், டாடா. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கான கதைக்களத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்த்திருக்கீங்க, பட் ஒரு சதவீதம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுடைய சஜஷன்ஸையும் உங்களுடைய ஐடியாஸையும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்க விருப்பங்களை சொல்லுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you all. Thank you.